guys, welcome to Preeti's Blog YouTube channel. Welcome to Great Krigalan Show. ஸோ என்னடா இப்போ வந்து இப்படி கத்திட்டு இருக்காளே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். And என்ன லொகேஷனும் புதுசா இருக்கே, ஒரு மாதிரி செட்டப்ல உட்காந்துட்டு இருக்காளேன்னு நீங்க நினைக்கலாம். இது வந்து என்னுடைய ரூம் தான். இது வரைக்கும் இந்த ரூம்ல உட்காந்து நான் vlogல பேசி நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. ஏன்னா இப்போ வந்து நடுராத்திரி 12 மணி ஆகுது. 12 மணிக்கு கொட்ட கொட்ட முழிச்சுட்டு இவன் என்ன பண்றா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சுத்தமா தூக்கமே வரல, கொஞ்சம் கூட தூக்கம் வரல. பெட் மேல உட்காந்துட்டு இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த விளாக் சரி ஓகே, தூக்கமும் வரல, நம்ம போய் யாருக்கிட்டையும் பேசுறதுக்கும் நம்மளுக்கு பெருசா வந்துட்டு இப்ப எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, சோ பேசுறதுக்கும் நம்மளுக்கு ஆள் இல்லை அப்படின்றதுனால நான் வந்துட்டு சரி ஓகே இதே ஒரு விளாகா எடுத்து போட்டுருவோம், ஃபியூச்சர்ல நம்ம பார்க்கும்போது செம்ம ஒரு ஒரு நல்லா இருக்கும் இல்லையா. சோ அந்த ஃபீல், இந்த நாள் இந்த நைட்ல நம்ம இது பண்ணிட்டு இருந்தோமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல. சோ அதனால நான் அதை வந்து விளாகாவே கன்வெர்ட் பண்ணிட்டேன். சோ இந்த விளாக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீப்லெஸ் நைட் மலக்குறங்க, இதுதான் விளாகே. ஸோ என்னை வந்து இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லயும் சரி ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு ஃபேஸோட தான் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நான் சொல்ற ஸ்டோரி அண்ட் நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சீரியஸான விஷயமா இருக்கும். ஏன்னா நான் வந்துட்டு சின்ன வயசுல பட்ட கஷ்டங்கள் அந்த மாதிரி. சின்ன வயசு மீன்ஸ் இப்ப எனக்கு 24 ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த 24 இயர்ஸுமே நாங்க வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். மேபி எல்லாருக்குமே அது இருக்கும். பட் அதை நான் வந்து ஒரு இதுல போடும்போது, சோசியல் மீடியால போடும்போது என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு அது போய் ரீச் ஆனா அவங்களுக்கும் அந்த இது இருக்கும்ல, நான் இப்ப growth ஆக ஆக அவங்களுக்கும் அந்த growth ஆகணும்னு தோணுன்ற ஒரு சின்ன எண்ணத்துலதான் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நான் போடுறேன். பட் ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா நான் வந்து என்னடா நடுராத்திரில எல்லாம் உட்காந்து பேசுறான்னு நினைக்காதீங்க, எனக்கு இதெல்லாம் சொல்லணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் தூங்கினாலுமே நான் தூங்க மாட்டேன், என்னன்னு தெரியல, டெய்லி நான் தூங்கிடுவேன். இன்னைக்கு டெய்லி வந்து ஒரு 12 o'clock வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணுவேன்னா அசதியில படுத்து தூங்கிடுவேன். பட் நாளைக்கு விடிஞ்சா வந்து சாட்டர்டே, அதனால வந்துட்டு நாளைக்கு ஒர்க் எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 10 மணிக்கெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டேன். ஸோ டெய்லி தூங்கி தூங்கி நம்மளுக்கு ஒரு பழக்கம் வரும் இல்லையா, அந்த பழக்கம் வர்றதுனாலயா என்னன்னு தெரியல எனக்கு தூக்கம் வரல. ஸோ தட் வந்து பாத்தீங்கன்னா எங்க விட்டேன்னு தெரியலையே, எங்க விட்டேன். சோ வந்து பாத்தீங்கன்னா, ஆனா நான் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரிதான் இருக்குல்ல ஃபேஸ். ஆனா நான் வந்துட்டு எதுவுமே போடல என் ஃபேஸ்ல. இப்பெல்லாம் நான் ரீசெண்டா வந்து பவுடர் கூட அடிக்கிறது கிடையாது. ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் அண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா சன்ஸ்கிரீன், இது 2 தான் போடுறேன், ஒரு கிளென்சர். இது 3த்தையும் போட்டு முடிச்சிடுறது. அப்போலாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் பவுடர்லாம் அடிச்சிட்டு இருப்பேன். பவுடர்லாம் அடிச்சுன்னு அப்படியே இப்படி 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 அப்படியே நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும் முகம், பவுடர் அடிச்சுட்டு வெளில போனா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும் என் முகர கட்டையே. பட் ஆனா இப்ப அதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு சன்ஸ்கிரீன் அவ்வளவுதான் போடுறது. சோ இப்போ வந்து பாத்தீங்க எனக்கு என்ன பேசுறதுன்னே ஆக்சுவலி தெரியல. எனக்கு நடுராத்திரி 12 மணியா உட்காந்துட்டு பாட்டு கேட்பேன், நான் நிறைய பாட்டு கேட்பேன். சோ பாட்டு கேட்டு கேட்டு ஒரு மாதிரி போர் அடிச்சு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு தான் நான் வந்து சரி ஓகே என்னைக்கும் இல்லாத புது யுகமா போடுறதுக்கும் எதுவும் கண்டென்ட் இல்ல, நம்ம ஒரு விளாகாச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் சோ நான் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இப்போ என்ன பேசுறதுன்னு தெரியல, எனக்கு யாருக்கிட்டயாவது பேசணும் போல இருக்கு. சோ அதனாலதான் வந்துட்டு வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு பேசிட்டு இருக்கேன். சோ வந்துட்டு பாத்தீங்கன்னா எதை பத்தி பேசலாம், ஏதாவது நீங்களே சொன்னீங்க அப்படின்னு இத பத்தி பேசி போடுங்க அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சா கூட நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு எதை பத்தி பேசுறதுன்னே தெரியல. சோ ஓகே, என்னோட லைஃப்ல வந்துட்டு நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ண சில விஷயங்களை பத்தி நான் ஷேர் பண்ணிட்டேன். நான் வந்துட்டு லாஸ்ட் இயர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தேன் நான். எப்பா ஐயோ, அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து கேட்டாலே போனது கையில் வராமலே சீரியஸே சொல்றேன், ஏன்டா நம்ம வாழ்றோம், நம்ம செத்து கூட போயிடலாம் அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் நான் லாஸ்ட் இயர் வந்து ஃபேஸ் பண்ணேன். அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் என் கூட இருந்தாங்க. என் ஃப்ரெண்ட் வந்து தர்ஷினின்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவ என் கூட அந்த சுச்சுவேஷன் இல்லைன்னா நான் கண்டிப்பா வந்துட்டு ப்ரோக் டவுன் ஆகி ஏதாச்சும் தப்பான முடிவு கூட போயிருப்பேன். ஏன்னா எங்க ஃபேமிலியில அவ்வளவு பிரச்சனை. என் அக்காவுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரிலேட்டிவ்ஸால பிரச்சனை, நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்தா. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு கிட்டத்தட்ட வீட்டுல சாப்பிடல, வீட்டுல பேசல, எதுவுமே பண்ணல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ப்ரெஷர் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி, ஆக்சுவலா வீட்டுல இருக்கவங்களுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ரிலேட்டிவ்ஸால நிறைய பிரச்சனை வந்துருச்சு. ஸோ அது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம ஒரு இஷ்யூ, அண்ட் நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கவே மாட்டேங்குது அப்படின்ற ஒரு பிரச்சனை என் மண்டையில ஓடிட்டே இருந்துச்சு. லைக் எப்படின்னா
என்ன பண்ணா நம்மளுடைய கெரியர்ல எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்றது, கெரியரை தாண்டி நம்மளுக்கு ஏஜ் ஆயிட்டே போதே, நம்ம 24 நவ் 25க்குள்ள அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒண்ணு கொஞ்சமாவது நம்ம வந்து நம்ம growth இருக்கணும் அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. உம் 25 தாண்டுனா கல்யாணம் கல்யாணம்னு கேட்பாங்களே, அது ஒரு பயம் இருந்துச்சு. பட் நம்ம இப்போதைக்கு நம்ம அதை பத்தி யோசிக்க கூடாது, நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லா நம்ம கெரியர்ல தான் இருக்கணும்னு நானே என்ன வந்துட்டு இது பண்ணிட்டேன். மனச இரும்பாக்கணும், மலைய துரும்பாக்கணும். ஸோ ஆஃப்டர் தட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபியூச்சர் எப்படியா இருந்தாலும் நல்லா தான் இருக்கணும், அதுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும், அதுக்கு நம்ம தான் எஃபோர்ட் எடுக்கணும், நம்மள சுத்தி இருக்கவங்க யாரும் எஃபோர்ட் எடுக்க மாட்டாங்க, அதையும் நானே புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு போய் ரீச் ஆகணும்னா நம்ம மட்டும் தான் அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு போய் ரீச் ஆனாதான் அவங்களுக்கு சுத்தி இருக்கவங்களுக்கு எல்லாமே வாயை நம்ம கொஞ்சம் மூட முடியும். ஓகேவா? ஈவன் என் அம்மா, என் வீட்டுல இருக்கவங்க, ரிலேட்டிவ்ஸ், பக்கத்து வீட்டுல சொந்தக்காரவங்க எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன், அவங்க வாயெல்லாம் மூடனா நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு போய் உட்காரணும் அப்படின்றது. சோ அது மட்டும் தான் என் மைண்ட்ல இருந்துச்சு, தவிர்த்து மத்தபடி என் மைண்ட்ல வேற எதுவுமே இல்லை. என்னோட ஏஜ் பசங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒண்ணு கமிட்டடா இருப்பாங்க, இல்ல மேரேஜ் ஆயிருப்பாங்க, மேரேஜ் ஆகி குழந்தைலாம் இருக்கு என் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எனக்கு அதை பத்தின தாட் கொஞ்சம் கூட கிடையாது. ஏன் அப்படின்னா சின்ன 2 விஷயம் இருக்கு, இது வரைக்கும் நான் இதை சொன்னதே கிடையாது. எங்க வீட்டுல வந்து நானும் அக்காவும் மட்டும்தான். என் அப்பா கூட பிறந்தவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பையன் இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்காங்க. ஆனா எங்க வீட்டுல வந்து பையன் கிடையாது. சின்ன வயசுல இருந்து பையன் இல்ல பையன் இல்ல பையன் இல்ல பையன் இல்ல சொல்லி 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 எங்க அப்பா வந்து வில்லேஜ், அவர் ரொம்ப ஒரு ஒரு பட்டிக்காடான ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜ்ல இருந்து வந்ததுனால அந்த சைட்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் ஆண் வாரிசுனாதான் அவங்க வாரிசா வந்து கருதப்படுவார்கள். பெண்களை ஒரு பெண்களா அது வாரிசுலயே வந்து வச்சுக்க மாட்டாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா அப்போ நான் வந்து பிறக்கும் போதெல்லாம் வந்து எங்க அப்பாவே என்னை பார்க்கவே வரல. 2 வயசு ஆகுற வரைக்கும் நான் அம்மா கூட தான் இருந்தேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொண்ணா பிறந்துட்டேன் அப்படின்றதுனால. சோ அப்போல இருந்து அந்த ஸ்ட்ரகிள், பொண்ணு 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 பொண்ணுன்னு சொல்லி சொல்லி எல்லா இடத்துலயும் ஒதுக்கிடுவாங்க. சோ அந்த ஸ்ட்ரகிள் வந்து ரொம்ப நாங்க ஃபேஸ் பண்ணி வளர்ந்துட்டோம். ஈவன் என் அப்பாவுக்கு வந்து ரொம்ப வெளி உலகெல்லாம் தெரியாது, நாலேஜபிளான பர்சன் எல்லாம் கிடையாது, ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பாரு. ஆனா கோவம் வந்துச்சுன்னா ஆள் வேற மாதிரி மாறிடுவாரு. பட் என் அம்மா வந்து ரொம்ப போல்டான ஒரு லேடின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்னதான் போல்டா இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்துட்டு வெளியில போய் ஹேண்டில் பண்ண தெரியாது. சோ 2 பேரும் 2 விதமா இருப்பாங்க, 2 ரகமா இருப்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம் சில டைம்லாம். அப்பா வந்து கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருந்தாரு. அம்மா வந்து அப்ப வந்து ஒரு துணி பிரிண்டிங் மிஷின் போடுவாங்களே, அந்த மிஷின் பிரிண்டிங், அதாவது ஒரு பையெல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம கட்டப்பையெல்லாம் வாங்கிட்டு வரோம் இல்லையா ஷாப்புக்கு போயிட்டு, அந்த ஷாப்ல பையெல்லாம் தருவாங்களே, அந்த கம்பெனில வந்து பிரிண்ட் போடணும், அந்த பெயிண்ட் ஊத்திடுவாங்க, அந்த பிரிண்ட்டை வந்து நம்ம அந்த துணியில வந்து அச்சடிக்கிற வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் வரைக்கும் எங்க ஃபேமிலி இப்படிதான் இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு நான் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கரெக்டா பாருங்க, நான் பப்ளிக் எக்ஸாம் போறேன். அப்பதான் எங்க வீட்டுல ஒரு சின்ன பிசினஸ் ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாங்க. என்ன பிசினஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எங்க அம்மா வந்து புட்டு, இடியாப்பம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு அரிசி கழுவி தரணும். அரிசியை வந்து ஒரு 50 கிலோ அரிசி, 100 கிலோ அரிசி அந்த மாதிரி போட்டுருவாங்க. அந்த அரிசியை வாஷ் பண்ணி கொடுத்துட்டு வரதுக்காக ஒரு இடத்துல வேலைக்கு போனாங்க. அங்க போன இடத்துல அவங்களுக்கு அந்த ஒர்க் வந்து நல்லா வந்து அவங்க மைண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஓகே இதான் வேலை அப்படின்னு சொல்லி அவங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகி அவங்க வேலையை அங்க கத்துக்கிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் அங்க இருந்து வந்து அந்த வேலையை கத்துக்கிட்டு அதை நாங்களே தனியா பண்ண ஆரம்பிச்சோம். நாங்க வீட்லயே ஓனா வந்து அதை போட்டு வெளியில தெரு இருக்கு இல்லையா, தெருவுல எடுத்துட்டு போய் வித்துட்டு வருவாங்க. அப்பாவுமே வியாபாரத்துக்கு போவாங்க, அம்மாவுமே வியாபாரத்துக்கு போவாங்க. சோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது வந்து டெவலப் ஆகி எங்க கிட்ட வந்து ஒரு 4 பேர் எடுக்க ஆரம்பிச்சாங்க. சோ எங்க அப்பா அம்மா மாதிரி லைன்ல போய் விக்கிறதுக்காக 4 பேர் எங்க கிட்ட வந்து அதை ஆஃப் ரேட் கொடுத்து எடுத்துட்டு போக ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஹோட்டலுக்குலாம் நாங்க போட்டோம். ஆனாலுமே வந்துட்டு அந்த அப்பாவுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி அந்த பிசினஸ் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு கிடையாது. ஸ்டில் இப்போ வரைக்குமே அவங்க அதை போட்டு எடுத்துட்டு போய் தெருவுல போய் வித்துட்டு தான் வராங்க. அப்படி வந்தாதான் எங்க ஃபேமிலி இப்போ ரன் ஆகும். ஏன்னா வந்துட்டு எனக்குமே இப்போ வரைக்குமே ஸ்டேபிளான ஒரு வேலை கிடையாது. எனக்கு அது ரொம்ப பெரிய கில்ட்டினஸா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து நிறைய கடன் வாங்கிட்டாங்க. அக்காவோட கல்யாணத்துக்கும் சரி, வீடு கட்டினதுக்கும் சரி, அதுக்கப்புறம் நாங்க பினான்சியலா ஒரு 2-3 இடத்துல நல்லா ஏமாந்துட்டோம். சோ அது எல்லாத்தையுமே ஈடு கட்டணும் அப்படின்னா வந்துட்டு இன்னும் இன்னும் வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நான் வந்து அவங்களுக்கு வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சேன். ஆனா எல்லா கடனையும் அடைச்சு
இந்த ஃபேமிலியை வந்து தூக்கி நிறுத்துற அளவுக்கு நான் இன்னும் சம்பாதிக்கலேன்ற ஒரு கில்ட்டினஸ் எனக்கு இருக்கு. ஆனா என்னைக்கா இருந்தாலும் நான் அதை பண்ணுவேன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. என்னைக்கா இருந்தாலும் என் அம்மா அப்பாவை நான் தான் பாத்துக்கணும். அது என்னோட கடமையா நான் நினைக்கிறேன். என் அக்கா கிட்ட கூட நான் அந்த கடமையை விடல. அது என் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னா நான் பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. சோ அதனால கூட நான் வந்து இவ்வளவு போல்டா வந்துட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கணும். பண்ணி பினான்சியல் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணணும். 4 பேர் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் கௌரவமா வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு. ஆஃப்டர் தட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ட்ரெஸ் இது நான் சொல்றேன். இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கு இல்லையா, இது எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கே ஸ்டில் இப்போ வரைக்குமே தெரியல. ஏன்னா நாங்க சின்ன வயசுல வந்து எங்க பிறந்த நாள் நான் நிறைய ஷார்ட்ஸ்ல கூட சொல்லியிருக்கேன். எங்களுக்கு பிறந்த நாள்லாம் வந்துச்சுன்னா சில பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் எடுத்து தருவாங்க, சில பிறந்த நாளுக்கு எடுத்து தர மாட்டாங்க. ஸோ அது எங்களுக்கு அப்போ வந்து ரொம்ப பெரிய வேதனையா தான் இருக்கும். பட் ஆனா என்ன பண்ண முடியும்? ஆஹ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரே ஒரு பிறந்த நாள் வந்து மைண்ட்ல ரொம்ப ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. 12 மணிக்கு நான் அழுவுறேன் தேம்பி தேம்பி தேம்பி. அப்ப நான் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன். மரதா ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். இங்க பாண்டிச்சேரியில சென்ட் ஜோசப் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. அங்கதானே படிச்சுட்டு இருந்தேன். 5th வரைக்கும் என்ன வந்து பிரைவேட்ல படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன வந்து கவர்மெண்ட்ல சேர்த்துட்டாங்க. என் அக்கா வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருந்தா. சோ அங்க படிக்கும்போது அந்த ஒன் டே தான், அந்த வருஷத்துல ஒரு நாள் மட்டும்தான் அந்த ஸ்கூல்ல வந்து கலர் ட்ரெஸ் கொடுப்பாங்க. அந்த கலர் ட்ரெஸ் போட்டு போறதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய, அப்படியே எங்களுக்கு எல்லாம் அப்படியே சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஒரே ஒரு நிமிஷம். அப்படியே ரொம்ப ரொம்ப சுதந்திரம் கிடைச்ச மாதிரி நாங்க ஃபீல் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அந்த ஒரு நாள் வந்து நம்ம பக்கத்துல சுத்தி இருக்க பசங்க கிட்ட எல்லாம் போயிட்டு இங்க பாத்தியா நான் வந்து கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு காட்டுறது ஒரு கெத்து. அன்னைக்கு போய் நம்மளுக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம், அது எவ்வளவு ஒரு கெத்து. அன்னைக்கு போய் நம்மளுக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம், அது எவ்வளவு ஒரு டிசப்பாயின்மெண்டா இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்களேன். அந்த நாள் அப்போ வந்துட்டு அவங்க கிட்ட காசு இல்லாம போயிடும். சம்டைம்ஸ் அது இருக்காதுதான், உண்மையாவே அது இருக்காது. ஆனா நான் வந்து இப்பவுமே அம்மா கிட்ட நான் ஒரு கொஸ்டின் பண்ணிட்டே இருப்பேன். எனக்குன்னு வந்தா மட்டும் தான் உங்ககிட்ட காசு இருக்காது, எனக்குன்னு பண்ணணும்னா மட்டும் உங்ககிட்ட காசு இருக்காது. அந்த வலி ரொம்ப வலிக்குங்க. சீரியஸாவே அது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு வீட்டுல 2 பசங்க இருக்காங்கன்னா ஒரு குழந்தைக்கு மட்டும் தனியா வந்து சில ஈக்குவலா பாசம்ன்றது அம்மா எல்லா குழந்தைங்களுக்கும் ஒன்னாதான் காமிப்பாங்க. ஆனா ஒரு குழந்தைக்கு மட்டும் தனியா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்தாலும் அந்த பக்கத்துல இருக்க இன்னொரு குழந்தை ரொம்ப அஃபெண்ட் ஆகும். அது நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு விஷயத்துல நான் ஏங்கிட்டே இருப்பேன். அந்த ஏக்கம்ன்றது எனக்கு தெரியல. நான் மட்டும் தான் அதை ஃபீல் பண்றேன்னா எல்லாருமே அதை ஃபீல் பண்றீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா அது ரொம்ப ரொம்ப வலிக்கும்ன்றது எனக்கு தெரியும். ஏன் நம்ம மேல கேர் பண்ணிக்க யாருமே இல்ல, அப்படி என்ன நம்ம கிட்ட இருக்க குறையா? அது சின்ன வயசுல இருந்து அது ஒரு இன்பீரியர் காம்ப்ளெக்சிட்டியாவே சில பேருக்கு மாறி என் கூட இருந்தவங்களே அதை சூசைட் அட்டன் பண்ற வரைக்கும் எல்லாம் கூட நான் பார்த்திருக்கேன் அந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால நான் மோஸ்ட் ஆஃப் என்ன பண்ணுவேன்னா என்னை நானே ஹாப்பி பண்ணிப்பேன், என்னை நானே சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பேன். இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து ஒரு அன்போ பாசமோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணா எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது, அது கிடைக்கலன்றப்போ. அது எனக்கு அந்த மெச்சூரிட்டி வர்றதுக்கே எனக்கு ஸ்டில் நான் காலேஜ் எல்லாம் முடிச்சு அப்போதான் எனக்கு அந்த மெச்சூரிட்டியே வந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த ஒரு யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் என்னால சர்வை பண்ண முடியும், என்னால எல்லாமே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி வர்றதுக்கு எனக்கே காலேஜ் எல்லாம் முடிச்சு ஒரு 21-22 இயர்ஸ் ஆனாதான் அந்த மெச்சூரிட்டி எனக்கு வந்துச்சு. அது வரைக்குமே எனக்கு அது இல்ல. சோ ஆஃப்டர் தட் வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கயோ பேசி எங்கெங்கயோ வந்து எங்கெங்கயோ போயிட்டேன் நான் இப்ப. சோ ஆக்சுவலி நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்குதா, இல்ல வேற ஏதாவது மாத்திக்கணுமா, இல்ல என்ன டாபிக் பேசலாம், இத பத்தி எனக்கு ஏதாவது சொல்லுங்க. நம்மளோட சேனலை இன்னும் கொஞ்சம் growth அதிகமா காட்டுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் மறக்காம சொல்லுங்க. இந்த ஸ்லீப்லெஸ் நைட்ல இப்ப நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் போய் படுத்தாலே எனக்கு தூக்கம் வராது. பிகாஸ் இன்னைக்கு நான் எந்த ஒர்க்குமே பண்ணல. சோ எனக்கு வந்து தூக்கம் வராது. ஒர்க் பண்ணா நான் அந்த அசதியிலேயே நான் படுத்துருவேன். வேலை இல்ல, சும்மா இருக்குன்றப்போ எனக்கு ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும். சும்மா இருந்தா என் மைண்டும் சரி நானும் சரி சும்மா இருக்க மாட்டேன். நானு எனக்கு ஏதாவது ஒரு வேலைன்னு ஒண்ணு செய்யணும். ஸோ அந்த வேலை எதுவுமே இல்லாதனால தான் நான் இப்படி வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு பெனாத்திட்டு இருக்கேன். மேபி இந்த விளாக் வந்தாலும் வரலாம். காலையில வெடிஞ்சு போதெல்லாம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் என்னடா புலம்பி வச்சிருக்கேன்னு நினைச்சு நான் வந்து ஆஃப் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ வேற எதை பத்தி பேசலாம், வேற எனக்கு எதை பத்தி பேசலாம் அப்படின்னு யோசிச்சா நான் வந்து நான் இப்ப 2K கிட்டா பேசுறேன். நான் வந்து ஒரு 2K கிட் தான். ஆக்சுவலி நான் ஒரு 2K கிட். 2002ல பிறந்தேன்.
ஆனா என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் நான் பண்றது நான் பேசுறது எல்லாமே ஒரு 90s கிட் மாதிரி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் கேட்கிற சாங்ஸ் கூட 90s கிட் மாதிரி தான் இருக்கும். ஏன் அதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா என் பாட்டி வீடு, என் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். நான் 2Kல பிறந்தாலும் நான் கூட சேர்ந்து விளையாடி பேசி பழகின ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே 90s கிட். நான் 2Kனா 2002ல தாங்க பிறந்தேன். 2 இயர்ஸ் தான் கொஞ்சம் தள்ளி வந்து பிறந்துட்டேன். ஆனா நான் வந்துட்டு நான் என்னால முடிஞ்சா என் பாட்டியோடைய ஊருக்கு போகும்போது ஒரு நாள் vlog எடுத்து போடுறேன். சோ அந்த ஊர் உள்ள என்டர் ஆகும்போதே இந்த சாங் எல்லாம் போட்டுருவாங்க. தூதுவளையல அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி மாமன் கிட்ட பேச போற மணி கணக்கா அந்த பாட்டு போடுவாங்க. குரல் வளம் கொஞ்சம் கேவலமா தான் இருக்கு, மன்னிச்சுக்கோங்க. தூங்காமணி விளக்கு தூண்டி விட்டு எரிய விட்டு ஓ முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா அந்த இந்திரன் சந்திரனும் மாமா வந்தா எந்திரிச்சு நிக்கணும் அந்த ரம்பையும் ஊர்வசையும் மாமனுக்கு தொண்டுகள் செஞ்சிடணும் நான் காத்தாகி மூச்சாகி மாமனை கட்டிய தழுகணும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டேய் டேய் ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட 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 டேய் ஒன்னாலடா போடா, அப்படி போடா. கணக்கா. சோ இந்த சாங் வந்து சாரி எப்படி பாடுன்னு தெரியல, இந்த சாங் போட்டிருப்பாங்க. அப்புறம் உள்ள இறங்கின உடனே பஸ்ல போட்டு போவாங்க. நாங்க வந்து ஆக்சுவலா எங்க ஊர் வந்து வைடப்பக்கம்னு ஒரு ஊரு. அந்த ஊர் குரூர் ரோடு, அதோடைய மெயின் ஊருக்குள்ள என்டர் ஆகுறதுக்கு குரூர் ரோடு அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அங்க இருந்து 10 ரூபா கொடுத்தா ஊருல கூட்டு போய் விட்டுறாங்க. அந்த ஊருல போறதுக்கு இன் பிட்வீன்ல வந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் கேப் இருக்கும். அந்த 15 மினிட்ஸ்ல இந்த பாட்டுல தான் அந்த பஸ்ல ஓடுமே. அப்ப அந்த பாட்டுலாம் நாங்க காதால கேட்டுட்டோம்னா நாங்க ஊருல என்டர் ஆயிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அது ஒரு சொர்க்கங்க. அந்த பாட்டி வீட்டுக்கு லீவுக்கு போறது அதெல்லாம் வந்து எத்தனை பேர் வந்து இப்போ இந்த இதுக்கப்புறம் வந்து பாட்டி வீடுன்னு ஒண்ணு இருக்குமா, இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல வந்து நம்ம போவோமா, நம்மளுடைய சைல்டு நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ் எல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு 1% கூட வாய்ப்பு கிடையாது. பட் எனிவேஸ் நம்ம அதெல்லாம் வந்து அனுபவிச்சதுல வெரி வெரி லக்கின்னு தான் சொல்லுவேன். ஆஃப்டர் தட் வந்து பாத்தீங்கன்னா லீவுக்கு போயிட்டு முடிச்சிட்டு ரிட்டர்ன் வர்ற அன்னைக்கு ஒரு வேதனை இருக்குமே, ஐயோ ஏன்டா ஸ்கூல் ஓபன் பண்றாங்க அப்படின்ற ஒரு வேதனை இருக்கும். சோ கோல்டன் மெமரிஸ் இல்ல. அது ஒரு காலம் அழகிய காலம் அவளுடன் வாழ்ந்த நினைவுகள் போதும், அந்த மாதிரிதான் இருக்கு அந்த டைம் ஆஃப் பீரியட். தென் வந்து பாத்தீங்கன்னா வேற எதை பத்தி பேசலாம், ஏதாவது முக்கியமான டாபிக் அதை பத்தி பேசினா ஏதாவது யூஸ்ஃபுல்லாவாது இருக்கும். உமன்ஸ் பத்தி பேசுவோமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்டிகுலரா அந்த டாபிக் பத்தி பேசுறதுக்கு. உமன்ஸ் பத்தி பேசுறதுன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, யாரா இருந்தாலும் சரி, நான் சொல்றது ஒரு சின்ன ஒரு டிப்ஸா வச்சுக்கோங்க, இல்ல வேற எப்படி வேணா வச்சுக்கோங்க. எப்பயுமே சரி அழுவாதீங்க. யாரு முன்னாடியே அழுக வந்துச்சுன்னா ஒரே டைமா அழுது முடிச்சிருங்க. நான் பார்த்த வரைக்கும் என் அக்கா இருக்கா, என் அக்காவுமே எனி டைம் அழுவா. நான் அப்ப சொல்லுவேன், உன் கண்ணீருக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அது எந்தெந்த இடத்துல பயன்படுத்துறியோ அப்போதான் அந்த கண்ணீருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும். எல்லா இடத்துலயும் அது யூஸ் பண்ணினா உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன். சட்டு 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 சட்டுன்னு நம்ம எல்லா இடத்துலயும் அழக்கூடாது. அழுகவே கூடாதுன்னு சொல்லல, அது கைண்ட் ஆஃப் எமோஷன். அதை நம்ம வந்து அழாம தேக்கி வச்சிருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. எந்த இடத்துல அழற, உன் கண்ணீர் வந்து ஒரு இடத்துல வருதுன்னா அது ஒரு ஒர்த்தான பிளேஸ்ல வரணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் பெண்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ஆண்கள் வந்து அவ்வளவு சீக்கிரம் அழவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து மனதளவுல ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு காமிச்சுப்பாங்க. ஆனா அப்படி அவங்க கிடையவே கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும், ஆண்லாம் அழக்கூடாது, ஆம்பளை பிள்ளை அழக்கூடாதுடா அப்படின்னு வந்து ஒரு ரூல்ஸ போட்டே வச்சுட்டாங்க. அதனால அவங்க அழமாட்டாங்க. நம்ம வந்து வீக்கா இருக்கோம்னு நம்மளே காமிச்சுக்கிறோம். என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, கீர்த்தனான்னு ஒருத்தி. நான் அவளை வந்து எனக்கு கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு மேல தெரியும். அவ அழுது நான் என் லைஃப்ல ஒரே ஒரு டைம் தான் பாத்திருக்கேன். அது ரொம்ப ஹார்டஸ்ட் சுச்சுவேஷன், அதனால அவ அழுதா. சோ அப்ப அவகிட்ட இருந்து நான் இதை லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நான் ஒவ்வொருத்தவங்க கிட்ட இருந்து ஒண்ணு லேர்ன் பண்ணிப்பேன். சோ அவகிட்ட இருந்து நான் லேர்ன் பண்ணது என்னன்னா, எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் வந்துட்டு அழக்கூடாது அப்படின்றது.
ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நான் ஒண்ணு ஒண்ணு கத்துப்பேன். என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப பிரேவா இருப்பா. அவளும் ஒன்ஸ் அப்பான் எ டைம்ல என்ன மாரி அழுமூஞ்சா தான் இருந்தா காலேஜ் படிக்கும்போது. பட் அவ லைஃப்ல சில விஷயங்கள ஃபேஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டா. அவ வந்து எனக்கு சில டைம்ல வந்துட்டு என் கூட நின்னு என்னோட ஹார்டஸ்ட் சிச்சுவேஷன் என் கூட நின்னு சில விஷயம் பக்குவமா எடுத்து சொன்னா. இப்ப அவ ரொம்ப தெளிவா இருக்கா. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவளே ஹேண்டில் பண்ணிக்கிற அளவுக்கு அவ மெச்சூர்ட் ஆயிட்டா அப்படின்னு நினைக்கும்போது ஐ ஃபீல் ஹாப்பி தான். சோ அப்புறம் இப்போ ரீசெண்டா அபிநயா எல்லாருக்கும் தெரியும். அபிகிட்ட நெறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா அபி வந்து எப்படின்னா, ம் அவ கியூட்டா பண்ணுவா சில விஷயம். ஆனா அந்த கியூட்னஸ் மட்டுமே நம்ம லைஃப்ல எல்லா இடத்துக்கும் உதவாதோ அப்படின்னு எனக்கு அவகிட்ட ஃபீல் ஆகும். பட் மத்தபடி அவளுமே ரொம்ப எமோஷனல் டைப்பு. ஆனா இப்ப அவளே மாத்திக்கிட்டா. ரொம்ப லைஃப்க்கு தன்னை வந்து எப்படி இருந்தா லைஃப் வந்து நல்லா எடுத்துட்டு போக முடியும்னு அவ நினைக்கிறாளோ, அந்த மாரி தன்னை உருக்கி, தன்னை வந்து வேற மாதிரி மாத்திக்க ஆரம்பிச்சுட்டா. சோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ இவளுங்க எல்லார்கிட்டயும் இருந்து நான் இந்த விஷயத்தெல்லாம் லேர்ன் பண்ணிப்பேன். சோ ஒவ்வொரு ஆள் கிட்ட இருந்து ஒவ்வொன்னு லேர்ன் பண்ணிப்பேன். அண்ட் நெறைய பேர்கிட்ட இருந்து நான் அப்சர்வ் பண்ணுவேன். அந்த குணங்கள் என்கிட்ட இருக்கு. ஏன்னா, நம்ப வந்து எல்லா இடத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருப்போமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்க மாட்டோம். நம்ம கிட்டயும் சில குறைகள் இருக்கும். இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ஆப்வியஸா ஹியூமன் பீயிங்னா குறைகள் இருக்கதான் செய்யும். ஆனா அந்த குறைய நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி அந்த குறைய நம்ம வந்து மாத்திக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனா சில இடத்துல எனக்கே ஈகோ வந்து டச் ஆகும். நம்ம ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி என் ரிலேட்டிவ்ஸ் விஷயத்திலே நான் ஸ்டில் இப்ப வரைக்கும் அப்படிதான் இருக்கேன். எனக்கு அந்த பிடிக்கலன்னா அவாய்ட் பண்ணிட்டு அதோட அந்த கான்வர்சேஷன் ஸ்டாப் பண்ருவேன். என்கிட்ட இருக்க ஒரு பெரிய அது பிளஸ்ஸா மைனஸான்னு கூட இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா நான் அந்த இடத்த அந்த பர்சனே ஃபுல்லா அவாய்ட் பண்ணிட்டு வந்துருவேன். பட் ஆனா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே பண்ண மாட்டேன். முதல் டைம் என்ன சம்திங் ஏதோ ஒண்ணு ஹர்ட் பண்ணுது, என்ன வந்து டவுன் ஆக்குது அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் அத விட்டுடுவேன். 2வது டைமும் அது நடக்குதுன்னா அப்பா ஒரு வழியா தூக்கம் வந்துருச்சு. சோ இந்த மட்டும் முடிச்சுட்டு போயிடுறேன். 2வது டைமும் நடக்குது அப்படின்னா, அப்போ வந்து யோசிப்பேன். 3வது டைம் அது நடக்குதுன்னா, நான் வந்து 3வது டைம் நடந்து நான் ரொம்ப ஹர்ட் ஆகி எனக்குள்ளேயே வந்து என் மென்டல் ஹெல்த் பாதிக்குது அப்படின்னா, அத ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பெர்சன் விட்டு அவாய்ட் பண்ணி வெளில வந்துருவேன். அது எவ்ளோ நல்லா பழகுனவங்களா இருந்தாலும் சரி, எனக்கு எவ்ளோ க்ளோஸா இருந்தாலும் சரி, அவங்கள விட்டு நான் வெளில வந்துருவேன். ஏன்னா 3 அட்டெம்ப்ட்ஸ்க்கு மேலயும் நம்மள ஒருத்தவங்க புண்படுத்துறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அவ்ளோ ஐ மீன் நான் இது எப்படி சொல்றேன்னா, ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க, நம்ம கூடவே பொறக்குறவங்க, நம்ம அம்மா, அப்பா, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களா இருந்தா நான் அவ்வளவு சீக்கிரம் போமாட்டேன். பட் நம்மளுக்கு புரியும். இந்த ரிலேஷன்ஷிப்ல இது இவ்வளவு போதும் அப்படின்னு தோணலாம். அந்த மாரி இடத்துல நான் கட்டாயி வெளிய வந்துருவேன். சோ, ஆனா நான் வந்துட்டு அந்த மாரி பண்ணலாமா, பண்ணக்கூடாதான்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஏன்னா ஒருத்தவங்க கிட்ட அவ்வளவு பழகிட்டு டக்குன்னு அவங்கள கட் பண்ணிட்டு வர்றது அப்படின்றது தப்புதான். பட் ஆனா என்னோட மென்டல் ஹெல்த் அங்க பாதிக்குதுன்றப்போ அது கரெக்ட். நம்மள மிஞ்சி தான் நம்ம அடுத்தவங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். சோ அதனால ஓகே பாய். எனக்கு கம்பெனி கொடுத்த எல்லாருக்கும் மிக்க 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 நன்றி. சோ நான் வந்துட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான விளாக்ல இதே மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் தூக்கத்துல எழுந்துச்சு பெனாத்தினேன் அப்படின்னா அதையும் ஒரு விளாகா கன்வெர்ட் பண்ணி போடுறேன். ஆக்சுவலி யூடியூபர்ஸ்க்கெல்லாம் எவ்வளவு ஒரு நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்றத கேமரால இது பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு மெமரிஸா வந்து சேனல் அப்லோட் பண்ணி வச்சா ஃபியூச்சர்ல பாக்கலாம்ல. சோ அது மாதிரிதான். சோ நான் கண்டிப்பா வந்துட்டு ஃபியூச்சர்ல வந்துட்டு நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்றேன். சோ என்ன நம்பி என் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்க 4000 பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சீக்கிரமா 1 லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகும். அதுக்கப்புறம் 2 லேக்ஸ் 3 லேக்ஸ் அப்படின்னு போவோம். போதோ இல்லையோ நம்மளுடைய முயற்சியை வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்போம். ஓகே நான் போய் தூங்குறேன். எனக்கு இவ்வளவு நேரம் கம்பெனி கொடுத்த எல்லாருக்கும் டாடா பை பை. Do follow Preeti's World YouTube channel.